ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? சீதாவோட தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷனில் விஜயா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட பூ கொட்டுற பெண்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து எல்லாத்தோடையும் சேர்ந்து நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக இருக்கிறாங்க. அப்புறமா வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, போகலாமா பார்வதி அப்படின்ட்டு பார்வதி கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. ஐயா, இந்த வீட்டிலையா சாப்பிட்றது? வா, நான் உனக்கு ஹோட்டலில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மீனாவோட பூ கட்டுறவங்க பெண்களெல்லாம் சேர்ந்து அந்த விஜயாக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ நல்லவங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் அடிக்கடி எங்கள் கடை பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இதை கேட்டுட்டு அவங்கள விட்டு மொத்தமாக விலகி நிற்கிறாங்க. இதுகளை பார்க்க போகணுமா நம்ம அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. அதை கவனித்த ஸ்ருதி ஆண்டிக்குள்ளே இருக்கிற அண்ணியன் வெளியே வந்துட்டாங்க போல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முத்து சந்தோஷமாக சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அருணுக்கு எரிச்சல் ஆகுது. இதனால் அவளை சீதாவை கூப்பிட்டு இன்னும் நீ சாப்பிடல, இந்த ஸ்வீட்டையாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுக்குறாங்க. சீதா அதை வாங்கிட்டு முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. முத்து அப்புறமா அதையும் பார்த்துட்டு அருண் ரொம்ப கோவப்பட்டு, சீதாவை இங்கே வா சீதா, நான் உங்ககிட்ட ஒரு ரெட் கலர் பைய கொடுத்தனில்ல, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவும் அதை எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ அருண் கதவை ரூம்பை சாத்திடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மீனா. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டு முத்துக்கிட்ட நீங்கள் எதுவும் கோவிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கோவிச்சுக்கல. சரி, நீங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் இப்போ கிறிஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா கிறிஸை கூட்டிக்கிட்டு முத்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வராங்க. கிறிஸ்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக பிஏ கவனிக்கிறாங்க முத்தையும் கிறிஸையும். இதான் நம்மளுக்கு சரியான டைம் அப்படின்ட்டு ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நம்பரை பார்த்துட்டு ஃபோனை எடுக்கலை ரோஹிணி. திருப்பி வீடியோ காலில் வர்றாங்க. இவன் எதுக்கு வீடியோ காலில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ரோஹிணி அட்டன் பண்ணிவிட்டு எதைக்காட்ட இப்போ வீடியோ காலில் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பிஏ சொல்கிறாங்க, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன், அதை காட்டுறதுக்காகத்தான் நான் இப்போ உனக்கு வீடியோ கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முத்தையும் கிறிஸையும் காமிக்கிறாங்க. அப்போ பிஏ சொல்கிறாங்க, இப்போ என் முன்னாடி உன்னோட முன்னாள் கணவனோட மகனும் அவங்களோட சித்தப்பாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க, இதை நீயே பார்த்த இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காட்டும்போது ரோஹிணி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. நீ எதுவும் பண்ணிடாத, நான் முத்துக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா பிஏ எனக்கு அதை பண்ணணும்னா எனக்கு 3 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, உனக்காக நான் 2 லட்ச ரூபாயா மாற்றிக்கிறேன், எனக்கு 2 லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிஏ. அதுக்கு ரோஹிணியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீ எனக்கு சரின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றணும்னு மட்டும் நினச்சிடாத. நீ இப்போ பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்டாக எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் முத்துக்கு அனுப்பி வச்சோன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க ரோஹிணியை. ரோஹிணி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக கடையில் பிஸ்னஸ்க்காக மனோஜ் வச்சுருந்த பணத்தை திருடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறமா மனோஜுக்கு தெரியாமல் அந்த பணத்தையும் எடுத்து பிஏட்ட கொடுத்துட்றாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.